கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தியானிப்போம் வாருங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு நான் பேச விரும்புகிற செய்தியின் தலைப்பு மகிழ்ச்சி, ஜாய். சந்தோஷத்தை மனுஷனால் கொடுக்க முடியாது, உலகத்தால் கொடுக்க முடியாது, பொருளால் கொடுக்க முடியாது, எந்த பணத்தாலும் கொடுக்க முடியாது. நிறைய பேர் தவறான எண்ணம் கொண்டு இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறார். அதை குறித்ததான வேத வாக்கியங்களை உங்களுக்கு முன்வைத்து அவர் எந்த விதத்திலே நாம் மகிழ்ச்சி அடைய முடியும் என்பதை நாம் இப்பொழுது கொஞ்சம் தியானம் செய்து நமக்கு அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டு அந்த மகிழ்ச்சியிலே நாமும் பங்கு பெற்று மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் நம்மை நடத்துவாராக. வேதத்தில் பார்க்கின்ற பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்ற வாக்கியத்தை எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கின்ற பொழுது 5 காரியங்கள் நம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதிலே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக சில உதாரணங்களை நான் சொல்லி உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்த விரும்புகிறேன். முதலாவது பார்க்கின்ற பொழுது அதிசயமானவர். ஆண்டவர் நாம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஒரு அதிசயத்தை நாம் பார்த்தா தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒரு திரைப்படத்தை பார்த்தோ அல்லது வேற ஒரு பொருட்காட்சியை பார்த்தோ நம்ம சந்தோஷத்தை கடைசி வரையில் இருக்க முடியாது. ஆனால் ஒன்றை பார்க்க முடியும், அதுதான் அதிசயமானவர். எப்படி என்று சொன்னால் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களுக்கு, திரளான ஜனங்கள் மத்தியில் தேவ ராஜ்யத்தை குறித்து சொல்லிக்கொண்டே இருந்தார். பார்த்தீங்கன்னா அங்கே திரளான ஜனங்கள் கூடினார்கள். நேரம் கடந்து விட்டது, ஆகாரம் நேரம். அங்கே பார்க்கிறார்கள் ஒன்றுமில்லை, சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு சிறுவனிடத்தில் மாத்திரம் 5 அப்பம் 2 மீன் இருந்தது. ஆனால் இது ஒருவருக்கு கூட போதாது. அந்த ஒருவர் சாப்பிட்டு மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இத்தனை பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நான் அதிகமான ஆகாரத்தை சேர்க்க வேண்டும். அங்கே பாருங்க, அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு பாருங்க ஆண்டவர் ஆசீர்வதித்து 5000 பேர் மகிழ்ச்சியோடு சாப்பிடும்படியாக செய்தார். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நமக்கு ஆகாரம், அவர் வார்த்தை என்கிற ஆகாரத்தை நாம் ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறவராய் இருக்கின்றார். மாத்திரமல்ல, 2வது பார்க்கிறோம், ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய ஆலோசனைகள் சில நேரங்களில் தவறுதலாக முடியும், நமக்கு தப்பாக முடிஞ்சுவிடும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்பது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, அங்கே பார்க்கின்ற பொழுது சீஷர்கள், அவருடைய இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் ராவ் முழுவதும் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்கும்படியாக பிரயாசப்பட்டார்கள். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. இயேசு அங்கே வருகிறார். அவரிடத்தில் அவர் கேட்கிறாரு, ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லை. ராவ் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் இல்லை என்ற வருத்த செய்தியை சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று சொல்லி அவர் போட்டபோது திரளான மீன்களை பிடித்து மகிழ்ச்சியினால் நிறைந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் கூட இப்படிப்பட்ட குறைவுகள் இல்லாமல் இருக்கின்றதா? இயேசுவை விசுவாசியுங்கள். ஏனென்று சொன்னால் இந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேரல் வந்து கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு பிறந்திருக்கிறார் நமக்காக தான். அவர் யார்? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். பாருங்க, ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தார். ராவ் முழுதும் பிரயாசப்பட்டார்கள், ஒன்றும் கிடைக்கவில்லை. வருத்தத்தோடு இருந்தார்கள்.
அவரிடத்தில் சொல்லு, வலதுபுறமாய் வலையை போடுங்கள். திரளான மீன்களை பிரித்து மகிழ்ச்சிக்குள்ளானார்கள். என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்கள் மகிழ்ச்சிக்குள்ளாகணும்னா இயேசு கிறிஸ்துனுடைய ஆலோசனை கேட்க வேண்டும். நான் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது வல்லமையுள்ள தேவன். அவருக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. எந்த மனுஷனுக்கும் அப்படிப்பட்ட வல்லமை இல்லை. எந்த தெய்வத்துக்கும் அந்த வல்லமை கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் அந்த வல்லமை இருந்தது. எப்படி என்று சொன்னால், ஒரு சமயம் அவருடைய சீஷர்களும் இயேசுவும் அந்த படகிலே போய் கொண்டிருந்தார்கள் கடலிலே. திடீரென்று புயல் காற்று வந்து விட்டது. சீஷர்களெல்லாம் பயந்து போய், இயேசுவே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்னார்கள். துக்கத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். என்ன நடக்குமோ, அழிந்து போய்விடுமோ, நம்ம மரணம் அடைந்து விடுமோ என்று சொல்லி வேதனைக்குள்ளாக இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழும்பி நின்று காற்றையும் கடலையும் அதட்டினார். அது அமைதலாயிற்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட துக்கமான காரியங்கள் இருக்குமானால், நம்முடைய குடும்பத்தில் இருக்குமானால், இயேசு அங்கு வருவாரானால் நம்முடைய கஷ்டங்களும் பாரங்களும் பிரச்சனைகளும் நீக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, பாருங்க, அது அதற்றின மாத்திரத்தில் அது அமைதலாச்சு. சீஷர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி உண்டாச்சு. நீங்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டுமா? இயேசுவை அடைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவோடு கூட இருங்க. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வல்லமுள்ள தேவன் மகிழ்ச்சியை தருவார். நான்காவதாக பார்க்கின்ற பொழுது அவர் நித்திய பிதா, என்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன். இந்நாள் வரையிலும் இயேசு கிறிஸ்துவை அவருடைய பிறப்பு நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அவர் வல்லமுள்ள தேவன் நித்திய பிதாவுமாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால், மோசே கேட்கிறார் ஆண்டவரிடத்தில், நீங்கள் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்களே அப்படின்னு சொன்னபோது அதற்கு அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் இருக்கிறவராக இருக்கிறேன். அவர் என்றைக்கும் ஜீவிக்கிறவர். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருப்பாரானால் எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மாத்திரமல்ல, இன்றைக்கு உலகம் ஒன்று தேடிக்கொண்டிருக்கிறது. கடைசியான வாக்கியம் 5ஆவதாக, சமாதான பிரபு. சமாதானத்தை தேடி எங்கெங்கோ மனுஷன் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் பெற்றுக்கொண்டானா என்று பார்க்கின்ற பொழுது அது இல்லை என்பதுதான் சரியான பதிலாக இருக்கிறது. ஆனால் இந்த சமாதானத்தை கொடுக்கிற இயேசு இருப்பாரானால், பாருங்க, ஒரு கிராமத்தில் பெத்தானியா என்ற கிராமம் இருந்தது. அங்கே இயேசுவை நேசிக்கிற ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் ஒரு சகோதரன் இருந்தார். அவர் வியாதினால மரித்து போய்விட்டார். அடக்கம் பண்ணி 4 நாள் ஆகிவிட்டது. இயேசு அங்கே வருகிறார். தகவல் அறிந்து இயேசு வருகிறார். பாருங்க, மரித்து 4 நாள் ஆகிவிட்டு அந்த கிராமமே துக்கத்தில் ஆழ்ந்திருந்தது. ஆனால் இயேசு வந்த மாத்திரத்தில் அதை விசாரித்து பாருங்க, அந்த சகோதரன், மரித்து போன சகோதரனை பேர் சொல்லி அழைத்து உயிரோடு எழுப்பி அந்த குடும்பத்தோடு இணைத்தார். பாருங்க, அந்த குடும்பத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ மகிழ்ச்சி. ஒருவேளை நம்ம குடும்பத்தில் கூட ஒரு வியாதி, ஒரு பயங்கரமான வியாதி வந்து விட்டால் மருத்துவத்தில் போய் அது சுகமான எவ்வளோ சந்தோஷப்படுகிறோம். ஆனால் மரித்து போனவனை உயிரோடு எழுப்பி கொடுத்திருப்பாரானால் அவர் அந்த கிராமத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி, அந்த குடும்பத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி. பாருங்க, அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நேயர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? இந்த 2025ஆம் ஆண்டு இந்த டிசம்பர் மாதம் 12ஆம் மாதத்தில் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஏன்னு சொன்னால், அங்கே பார்க்கிற பொழுது அவருக்கு சில பெயர்களை கொடுக்கிறார். பெயர்கள் என்னன்னு சொன்ன, மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இயேசு என்ற பெயர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். அவர் நம்மை ரட்சிப்பாரானால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒரு தவறு செய்தவனை தண்டனைக்கு உட்படுத்துகிறார்கள், ஜெயிலில் போடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், அவரை எடுப்பதற்கு அநேக உபகரணங்களை அநேகரை சந்தித்து, அரசியல்வாதிகளை சந்தித்து, பெரியவர்களை சந்தித்து, அநேக பணங்களை சந்தித்து தான் கொடுத்து தான் அவரை கொண்டு வர வேண்டும். ஆனால் அன்பான நேயர்களே, இங்கே பார்க்கிறோம், இயேசு என்னும் நாமத்தினால ரட்சிப்பு உண்டு, மீட்பு உண்டு, விடுதலை உண்டு.
இதை விடுதலை கிடைக்குமா? அந்த உலகத்தில் எத்தனையோ கட்டுகள் நம்மை கட்டி கொண்டிருக்கிறது. அவைகளிலிருந்து நம்ம விடுதலை ஆக வேண்டுமானால் இயேசு நம்மை ரட்சிக்க வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுவதும் பாவம் சூழ்ந்திருக்கிறது. யாருக்கு என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாருங்க, இயேசு சொல்லுகிறார், இவ்விதம் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன அந்த இயேசு நமக்குள்ள வருவாரானால் நாம் ரட்சிக்கப்படுவோம், மகிழ்ச்சியோடு வாடுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அவரை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து சொல்லுகிறது, இம்மானுவேல், நம்மோடு இருக்கிறவர். ஆண்டவர் நம்மோடு இருப்பாரானால் நமக்கு எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்போம். அநேக பாடல்கள் உண்டு, ஆனால் இப்பொழுது நமக்கு நேரம் இல்லை. கர்த்தர் அந்த பாடல், அந்த இயேசுவை நமக்குள்ளே வரவைத்துக் கொள்வோமானால் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். அவர் இம்மானுவேலாய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் பாருங்க, இன்றைக்கு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் இயேசு என்று சொல்லி, இயேசுவை ஆராதிக்கிற ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் என்று இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி, இன்றைக்கும் அந்த செய்தியை தான் உங்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்குமா வேண்டுமானால் அந்த இயேசுவை உங்களுக்குள்ளே அழைத்து கொள்ளுங்க. அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் மகிழ்ச்சியை சருகிறவராக இருக்கிறார். அவர் பிறப்பு ஒரு மகிழ்ச்சி, அவருடைய வாழ்க்கை எல்லா இடங்களிலும் அற்புதங்களை செய்தார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், பார்வையற்றவர்களை பார்வை கொடுத்தார், நடக்க முடியாதவர்கள் நடக்க வைத்தார், வியாதிஸ்தர்களை கரங்களை வைத்து சுகமாக்கினார். எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி. இயேசு எங்கு சென்றாரோ அங்கெல்லாம் மகிழ்ச்சி நடந்தது. ஜனங்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், அவருக்கு பின் சென்றார்கள், திரளாய், கூட்டமாய். ஏனென்று சொன்னால் அந்த மகிழ்ச்சி இயேசுவிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று அறிந்து கொண்டார்கள். ஆகவே திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இன்றைக்கு அந்த வார்த்தை தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி, ஜாதி மதம்லாம் கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கிடையாது, படித்தவன் படிக்காதவன் என்று கிடையாது, அந்த ஜாதி இந்த ஜாதி எல்லாம் கிடையாது. இயேசு என்னும் ஜாதி உடையவன் மகிழ்ச்சியோடு இருப்பான் என்பதை இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த தியானிப்போம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறவர். இதுவரையிலும் சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களானால் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 12ஆம் மாதத்தில் நீங்கள் ஒரு பெரிய மகிழ்ச்சியை அடைய போறீங்க. நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்குள்ளே அந்த மகிழ்ச்சி என்னும் இயேசு, மகிழ்ச்சி என்னும் இம்மானுவேல் உங்களுக்குள்ளே வருவார். நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. பிரியமான அனைத்து மக்களே, அன்பு நேயர்களே, உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு சரியான மகிழ்ச்சியை நீங்கள் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் என்று சொல்லி வரப்போகிற கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.